Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motion book back problem number 8. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Apply Lami's theorem on slingshot and calculate the tension in each string அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. This is the sling. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து 50 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸில் நம்ம இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது இங்கே டென்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணும். ஸோ 50 நியூட்டன் இஸ் த ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இது 30னா இந்த ஆங்கிளும் 30 டிகிரியாக இருக்கும். பை யூஸிங் த Lami's theorem we have to find what is the tension acting along the string அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். Lami's theorem யூஸ் பண்ணி இந்த டென்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Now let us draw the free body diagram for the sling. ஸோ இது வந்து ஒரு ஸ்லிங்கினுடைய ஒரு ஸ்ட்ரிங்னு எடுத்துக்குவோம். இது வந்து இன்னொரு ஸ்ட்ரிங். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். தட் ஃபோர்ஸ் இஸ் 50 நியூட்டன். அதாவது இந்த ஸ்லிங்கினுடைய ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிடிச்சி இழுக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் 50 நியூட்டன். இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்குவோம். இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுற டென்ஷனை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுற டென்ஷன் வந்து டி. இந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் இந்த டென்ஷனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. Now we can apply the Lami's theorem. Now what is the Lami's theorem அப்படின்னா when there are three forces like this, when the three forces are acting at a point, then this is a point, these are the three forces F1, F2, F3. These three forces are concurrent as well as coplanar. If the forces are acting at a point, then they are called concurrent forces. If the forces are lying in the same plane, then it is called coplanar forces. அப்போ let this angle is theta 1. This angle is theta 2. This angle is theta 3. So what is Lami's theorem அப்படின்னா F1 is proportional to sin theta 1, F2 is proportional to sin theta 2, F3 is proportional to sin theta 3. Therefore, F1 by sin theta 1 is equal to F2 by sin theta 2 is equal to F3 by sin theta 3. That is, the force is directly proportional to the sine of the angle between the other two forces. That is the Lami's theorem. இந்த Lami's theorem அப்ளை பண்ணி தான் நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ let us take this angle is theta. இந்த ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா தீட்டான்னு இருக்கும். ஏன்னா this is the angle bisector. இது வந்து கரெக்டாக இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறதுனால if this angle is theta, this angle is also equal to theta. Total angle is 180 degree. Therefore, this angle is equal to 180 minus theta. அதாவது இந்த லைனில் வந்து இந்த total angle is 180 degree. இந்த 180 டிகிரியில் தீட்டா போச்சுன்னா இந்த ரிமைனிங் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ this angle is the green color line shows that the angle is 180 degree. Whereas this angle is 180 minus theta. ஏன்னா இது தீட்டா இங்கே போயிடும். அந்த தீட்டா போயிடுச்சுன்னா இந்த டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி, அதில் தீட்டா போச்சுன்னா இந்த ரிமைனிங் ஆங்கிள் கிடைக்கும் 180 மைனஸ் தீட்டான்னு. ஸோ நமக்கு இந்த ஆங்கிள் தான் வேணும். ஏன்னா திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் டி அண்ட் எஃப். அதே மாதிரி இந்த ஆங்கிள் டிக்கும் எஃப்க்கும் இடையில உள்ள இந்த ஆங்கிளும் 180 மைனஸ் தீட்டா. இந்த ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம எழுதியிருக்கோம். அதாவது இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில் உள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா. இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து தீட்டா ப்ளஸ் தீட்டா விச் இஸ் 2 தீட்டா. ஸோ திஸ் இஸ் 2 தீட்டா.
ஸோ ஃபோர்ஸஸ் தெரியும், ஃபோர்ஸஸ்க்கு ஆப்போசிட் ஆங்கிளும் தெரியும். Now we can apply the Lami's theorem. So if we apply the Lami's theorem, Tக்கு opposite angle எவ்வளவு 180 minus theta. Therefore T divided by sin 180 minus theta. Next, same tension is acting along the string. அதனால T divided by sin 180 minus theta is equal to forceக்கு opposite angle எவ்வளோன்னு பார்த்தோம்னா theta plus theta 2 theta. So sin 2 theta. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர் செகண்ட் அண்ட் லாஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணோம்னா T divided by sin 180 minus theta is sin theta is equal to F divided by sin 2 theta is 2 sin theta cos theta. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ T is equal to F sin theta divided by 2 sin theta cos theta. So sin theta cancel ஆயிரும். This is equal to F divided by 2 cos theta னு வரும். So this is a formula what we are going to use to find the tension. இந்த formula யூஸ் பண்ணி தான் நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். So tension is equal to F. What is the value of F? It is given as 50 Newton divided by 2 cos 30 degree. So 50 divided by 2 cos 30 னுடைய வேல்யூ வந்து √3 by 2. So 2 cancel ஆகும். 50 divided by √3 which is equal to 50 divided by √3 னுடைய வேல்யூ 1.732. ஸோ இந்த 50யை 1.732ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு T is equal to 28.86 நியூட்டன். ஏன்னா டென்ஷனோட யூனிட் நியூட்டன் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங். ஸோ த டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் இஸ் டென்ஷன், ஆன்சர் எழுதிக்கலாம், டென்ஷன் ஆக்டிங் அலாங் each string is equal to 28.86 Newton. This is the answer for the given problem.